ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு எக் ஆம்லெட் பண்ண போறோம். நான் டயட்ல இருக்கேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வந்து என்னோட டயட் டேட்டும் உங்களுக்கு காட்டுறேன். பெருசாக நான் எந்த ஒரு இன்க்ரீடியன்ட் அதிகமாக ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் இது வந்து டயட் டேட் தானே. ஸோ அதுக்கு என்னென்ன கொஞ்சம் ஆனியன் எடுக்கிறேன். அவ்வளோ இந்த ஸ்பீட் கட்டிங் வராது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சில்லி, ஒரு 2 எக் எடுத்துக்காங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கோங்க. எனக்கு 2 போதும். தோசை கல் வந்து காயிடும். ஐ திங்க் காஞ்சிச்சு நினைக்கிறேன். நான் வந்து 2 எக்ஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்து எடுத்துக்கிறேன். ஒரே போடுறேன். உடைக்கிறது எனக்கு பார்க்காது. சால்ட் போட்டுக்கலாம். பெப்பர் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க. எனக்கு பெப்பர் டேஸ்ட் பிடிக்கல. ஸோ நான் போட்டு நல்லா வேணாம் பண்ணி போட்டுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட பிடிக்கும் போட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக சில்லி போட்டு, கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் லைட்டாக சால்ட். இந்த தீப்பு போடுறது வந்து டாக்டர் போட்டு நினைக்கிறேன். ஆயில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து திருப்பி நினைக்கிறேன். இது டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் வழியாக திருப்பி போட்டேன். ஓரளவுக்கு ஓகே தான், பரவாயில்ல. எப்படி நம்ம எப்பவுமே இப்போ பண்ணியே தான் தெரியல. அதுவும் ரொம்ப ஈஸியாக கூட சொல்லலாம். ஓகே, ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் போட்டு ஆம்லெட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்னோட ரைட் வந்து ஷோ பண்ணேன். ஓகே கைஸ், இதுதான் என்னோட டேட். கொஞ்சம் ஆம்லெட், கொஞ்சம் ரைஸ். நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் எடுத்து தான் எடுத்துங்க. ஃப்ரூட்ஸ் எனக்கு வந்து வெஜிடபிள்ஸும் பிடிக்காது, ஃப்ரூட்ஸும் பிடிக்காது. ஸோ இருந்தாலும் இதை சாப்பிடுவேன். ஸோ அதனால் எடுத்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.